சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன தராது? அப்பா, மாத்திரை போட நேரமாச்சு, சூப் குடிங்க. சூப்பா? யார் போட்டா? நாங்க தான். நாங்க தானே? நானு, தர்ஷன் அண்ணா, ஐஸ்வர்யா அக்கா எல்லாருமே சேர்ந்து போட்டோம். போன்ல வீடியோ பார்த்து செஞ்சோம்ப்பா. இப்போ இத குடிங்க, அப்புறமா சப்பாத்தி குருமா வச்சு தரோம். குடிங்கப்பா. சரி சரி இருங்க, நானே விட்டுறேன். சூடு ஓகேவான்னு பாருங்கப்பா. சுடுதா இருங்க, ஊதி தரேன். இந்தாங்கப்பா. ஓகேவா? அப்பா, நல்லா இருக்கான்னு கேட்க மாட்டேன், ஆனா ரொம்ப மோசமாலாம் இல்லைல்ல. அப்பா, என்னடா? உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும். என்ன ஹெல்ப் வேணும்? தர்ஷினி அக்காவை சீக்கிரமா கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கப்பா, ப்ளீஸ் பா. இத நான் வேற யார்கிட்டயும் சொல்லல, உன்கிட்ட மட்டும்தான்ப்பா சொல்றேன். ஏய், என்னடாச்சு? அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏண்டா, என்ன பயம் உனக்கு? பொம்பளை பசங்களெல்லாம் கடத்திட்டு போனா என்னமோ செஞ்சிருவாங்களாம்ல. அக்காக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுப்பா. அக்கா பாவம், அன்னைக்கு என்கிட்ட பேசும்போது எவ்வளவு ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? நீ கொஞ்சம் தேட ட்ரை பண்ணுப்பா. முடியலனா கூட பரவாயில்ல, பெரியம்மா, அம்மா, சித்தி, சித்தப்பா எல்லாரும் நிச்சயம் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா வந்ததும் பெரியப்பா ரொம்ப திட்டுவாரு. நீயும் பெரியப்பா கூட சேர்ந்து திட்டாதப்பா, ப்ளீஸ் பா. சரிப்பா, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். அப்பா, இந்த ஒரு மாத்திரை இப்ப போட்டுக்கோங்க, அப்புறம் சாப்பிட்டதும் மீதி 2 மாத்திரை தரேன். நான் போய் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீங்க இப்ப சூப்பை குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. அப்பா, உங்களை கோவப்பட்டு பேசியிருக்கேன், உன்னை அடிச்சிருக்கேன், அதுவும் இல்லாம அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த அப்பா உனக்கு பிடிக்குதாடா? அப்பானா திட்டுவாங்க, கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க, ஆனா அப்பானா அப்பா தானேப்பா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அப்பா, நீ அழுகாதப்பா. நீ அழுதா நானும் அழுவேன்ப்பா. அழுகாதப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அப்பா, அம்மா ரொம்ப பாவம். உன்னை ஹாஸ்பிட்டல்ல வச்சு ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க தெரியுமா? என்னதான் கூட போறதவங்களும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் ஒரு சில விஷயம்லாம் செய்ய முடியாது.
எனக்கு ஃபோன் போட. ஏன்பா அம்மா தான் அக்கா தேடி போயிருக்காங்கல்ல. அது தெரியும்டா. நீ ஃபோன் போடு. ம் இந்தாங்க. ஸ்பீக்கர்ல போடு. இவன் எதுக்கு இப்போ ஃபோன் அடிக்கிறான்? ஏதாவது நை நை நைன்னு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், சும்மாவே இருக்க முடியாது. தாருங்க, நாங்களே வேதனையில இருக்கோம். இப்போ உங்க அண்ணன் சொன்னாங்க, ஆயா சொன்னாங்கன்னு வீட்டுக்கு கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டேன் நானு. அப்ப பிடிச்சே சொன்னேன்ல, டென்ஷன் ஆயிடுவேன் நானு. என்னதான் வேணும் உங்களுக்குலாம்? யாருங்க, நீங்க என்ன மிரட்டி கூப்பிட்டாலும் என்ன அதட்டி கூப்பிட்டாலும் நான் வீட்டுக்கு வரதா இல்ல. புள்ள கிடைச்சாதான் வீட்டுக்கு வருவோம். எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? ஏய் உன்னை யார் இங்க வர சொன்னா? வேற என்ன, காய்ச்சலா, வயித்தால போகுதா, என்ன பிரச்சனை? பார்த்து பத்திரமா போன. உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா ஃபோன் பண்ண. எது? உங்களை நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்றேன். அப்பதானே நம்ம தர்ஷினியை கண்டுபிடிக்க முடியும். சரி, நீங்களாம் இப்ப எங்க இருக்கீங்க? எதுக்கு? சரிடி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா எங்க இருந்தாலும் பத்திரமா இருங்க. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் தர்ஷினியை பத்தி விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்றோம். எப்படியாவது முயற்சி பண்ணி தர்ஷினியை கூட்டி வந்துருங்க. தர்ஷினி கிடைச்சாலோ இல்ல அவளை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சாலோ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. ஹலோ ஹலோ, கேக்குதா நந்தினி? இல்ல, உனக்கு வேகமா நடந்தாலே மூச்சு முட்டும்ல, அதுக்கு நீ ஏதோ ஒரு மருந்து அடிப்பிய. அதோட பேர் என்ன? என்னது? பஃப். அந்த அந்த பஃப்னு சொல்லுவாங்களே, அதை எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டு போனியா இல்லையா? யோ யோ, ஏன் இப்படி இருக்க? எந்த நேரத்துல இப்படி நான் அக்கறையா பேசுறதுன்னு இல்லையா உனக்கு? ஐயோ, நான் நல்லதுக்காக தாண்டி கேட்டேன். இப்ப கேளு. உன் கூடவே ஒட்டிக்கிட்டு இருந்தல, அப்பெல்லாம் அடிச்சு மிதிச்சு கத்தி அசிங்கப்படுத்தி, இப்ப என்ன வந்துச்சு உனக்கு? திரும்ப வருவனா வரமாட்டானே தெரியாது. இப்ப எதுக்கு பாசம் காட்டுற? இப்ப எதுக்கு உன் பாசத்துல கொட்டுற? ஒன்னும் தேவையில்ல. ஏய் நந்தினி, அச்சி அழுகிறத நிறுத்து.